Dear student, 12th standard chapter 1ல exercise 1.6ல first sums complete பண்ண போறோம். Test for constants and if possible solve the following of the equation by rank method. 3 linear equation question கொடுத்துட்டாங்க. இந்த 3 linear equationல ஒரு டெஸ்ட் பண்ணி நான் சொல்யூஷன் சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகே, சரி. என்ன மெத்தட்ல? ரேங்க் மெத்தட்ல. ரேங்க் மெத்தட்னா என்ன? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ரேங்க் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் எக்ஸ் ஒய் செட் ஈக்குவல் டு 2 7 4. இது ஃபுல்லா ஏ, இது ஃபுல்லா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபுல்லா பி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ஸ்லாஷ்ல ஏ பி ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஏ மேட்ரிக்ஸ் ஸ்லாஷ் பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த 2 டைம்ஸ் இந்த 3 டைம்ஸ் 0 இதான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 டைம்ஸ் 0 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே அட்டாச் பண்ணுறோம், எந்த சேஞ்ச் பண்ணாம. ஓகே, இப்போ இந்த 2 0 இருக்குன்னா R1 கூட தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ R1 அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இந்த 2 இல்லை, அப்போ R1 மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ R2 டென்ஸ் டு R2 மைனஸ் 2R1. அப்போ R1 ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் 0 3 0 3. நெக்ஸ்ட்டு இந்த 0 ஆக்கணும். நெக்ஸ்ட் இந்த 4 0 ஆக்கணும். R1 கூட 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 மைனஸ் 1 0. இப்போ R3 டென்ஸ் டு R3 மைனஸ் 4R1. 2 டைம்ஸ் 0 ஆக்கணும்னா R1 கூட தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, அது கரெக்டாக ரூல், அது ஜென்ரல் ரூல். ஓகே, அப்போ 0 3 மைனஸ் 7 மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 0 ஆக்கணும். இந்த ஃபேக்டரை 0 ஆக்கணும். இந்த ஃபேக்டரை 0 ஆக்கணும்னா 2 ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அட்டாச் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு இது 0 ஆக்கணும்னா யூஸ் பண்ண நமக்கு 3 0னா R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டைம்ஸ் 0 ஆக்கணும்னா R2 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணலாம். அப்போ R3 டென்ஸ் டு R3 மைனஸ் R1. ஓகே, R2. அப்போ 3 மைனஸ் 3 0 மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7. இப்போ எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. therefore இப்போ நெக்ஸ்ட்னா இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்னா வரும் ஜஸ்ட் சால்வ் ஃபைண்ட் த வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன வரும் ஃபைண்ட் பண்ணலாம். ரேங்க் ஃபுல்லாக ஏ கமா பி ரேங்க்னா ஃபுல் ரேங்க் ஏ கமா பி ரேங்க். ஏ கமா பினா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ, ஃபர்ஸ்ட் ரோ நான் ஜீரோ, செகண்ட் ரோ நான் ஜீரோ, தேர்ட் ரோ நான் ஜீரோ. அப்போ நம்பர் ஆஃப் 3. ஏவர் ரேங்க் மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஏவர் ரேங்க் நான் ஜீரோ நான் ஜீரோ நான் ஜீரோ, அப்போ ரேங்க் 3. therefore ஏ கமா பி ஏவர் ரேங்க் 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்போ 3 வேரியபிள் 3 ரேங்க் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் the system is constants and has unique solution. ஓகே, இருக்கும் the system is constants and has unique solution. யூனிக் சொல்யூஷன் ரேங்க் எப்படி நமக்கு வேரியபிளும் அன்னோன் வேரியபிளும் 3 ரேங்கும் 3 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் யூனிக் சொல்யூஷன்னா 1 மார்க் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரிசல்ட் என்ன வரும்? இது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ, இது ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ, இது ஃபுல்லாக இசட்டோட வேல்யூ. மைனஸ் 7 இசட் ஈக்குவல் டு மைனஸ் 7. இப்போ 2 சைடு என்ன வரும்? மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டா 7 இசட் ஈக்குவல் டு 1னா இசட் ஈக்குவல் டு 7/7 1. நெக்ஸ்ட்டு இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3y ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 3. அப்போ 3y ஈக்குவல் டு 3னா y ஈக்குவல் டு 3/3 1. அப்போ இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, y வேல்யூ ஃபைண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2. இப்போ y வேல்யூ 1, இசட் வேல்யூ 1 சப்ஜெக்ட் பண்ணால் 2. 2ல் 1 போனால் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஆப்போசிட்னா மைனஸ் 1, 2ல் மைனஸ் 1னா 1. therefore the solution is x1 y1 z1. ரிசல்ட்டை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணால் ரிசல்ட்டை கரெக்டாக செக் பண்ணி போகிறோம். எக்ஸ் வேல்யூக்கு 1, ஒய் வேல்யூக்கு -1. ஓகே, இசட் வேல்யூ அது சேம் 1. 1ல் 1 போயின்னா 0 2. அப்போ 2 ஈக்குவல் டு 2 கரெக்டாக வருது. அப்போ நம்ம ரிசல்ட் சொல்யூஷன் வந்து கரெக்ட் ரிசல்ட்டு அப்படின்னு ரிசல்ட்டு செக் பண்ணி பாருங்கள், வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.